நாங்கள் இன்றைக்கி இறால் பால் சொதி வைப்போம். நான் இந்த சுத்தம் பண்ணி கழுவி இறால் எடுத்திருக்கு. இதில் இருக்குது ரம்பையும் கரப்பிஞ்சையும், இல்லைங்கிட்ட புளி, லைம், கொச்சி ஒரு இல்லை கொச்சி இல்லாட்டி க்ரீன் சில்லி என்றாலும் போடலாம், வெங்காயம், தக்காளி, பூண்டு, எங்களுக்கு தேவையான மஞ்சள், சில்லி பவுடர், உப்பு, பெப்பர் கொஞ்சம், பிளாக் பெப்பர், வெந்தயம், பட்டை, முருங்கை இலை எங்களை வீட்டில் இருந்து நான் கழுவி எடுத்துருக்கு. முருங்கை இலை வேணும். நல்ல ஒரு பால் வேணும், நல்ல பால், கட்டியான பால் வேணும். இது பால் சொதியாக்காக. உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி தக்காளி போடுறதுக்கு நீங்கள் கொரக்கா போடலாம். இப்போ பாருங்கள் நான் என்னென்ன இதுக்கு போடுறேன்னு. இப்போ இறால் எடுத்திருக்கு. இறாலுக்கு ரம்பை கரப்பிஞ்சை அது போட்டாச்சு. பிறகு க்ரீன் சில்லியோ கொச்சி எது உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அது போடலாம். பூண்டு 2-3 பூண்டு, ஒரு தக்காளி, பிறகு அனியன், அதெல்லாம் போட்டு இதுக்கு நான் இந்த புளியை போடுறேன். பால் சொதி என்ற இது எனக்கு தக்காளி போடுறது தான் விருப்பம். உங்களுக்கு தக்காளி விருப்பம் இல்லாட்டி உங்களுக்கு கொரக்கா போடலாம். பிறகு நான் இதுக்கு உப்பு போடுறேன், தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து போடுங்க. உப்பு, பிளாக் பெப்பர் கொஞ்சம், மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு. இது பால் சொதி இல்லையா, அப்போ இதுக்கு கூடுதலாக போட வேணாம். இது சில்லி பவுடர் கொஞ்சமாக சொதி அளவுக்கு போடுங்க. இந்த கலரை நான் கொஞ்சம் காமிக்கிறேன் உங்களுக்கு, அந்த கலருக்கு எடுங்க. வெந்தயம், ஃபெனுக்ரீன், பிறகு பட்டை, சின்னமன். நான் இந்த பாலை இந்த இறாலுக்கு போடுறேன். பால் சொதி, இந்த பால் சொதியை நல்ல ருசி. அப்போ கொஞ்சம் சொதி வச்சுட்டு தான் இது சமைக்குவாங்க. நாங்கள் இந்த முருங்கையிலையும் போடுறது தானே, அதனால் கொஞ்சம் சொதியாக வச்சா நல்ல ருசி. இந்த கலருக்கு அடுங்க. இந்த சில்லி பவுடர் இந்த கலருக்கு நீங்கள் அடுங்க, கூடுதலாக போட வேணாம். இப்போ உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு இது அடுப்பில் வைப்போம். கொஞ்சம் இதுக்கு ரோ கறி பவுடர் போடுறேன். இது ரோஸ்டட் கறி பவுடர் இல்லை, ரோ கறி பவுடர். நான் இது அடுப்பில் வச்சது. கொஞ்சம் இது கொதிக்கக்குள்ளே இது நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி அந்த கிரேவியை நல்லா அடுக்க இல்லாது தானே எங்களுக்கு பால் கிரேவி மாதிரி. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி சமைக்க வேணும். இப்போ இது கொதிக்கிறது பாருங்கள், இது கொதிக்கிறது. அப்போ நாங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த டைமுக்கு நாங்கள் இந்த முருங்கையில் இதுக்கு போடுறோம்.
போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த தக்காளி ஒரு சின்னதராக போட்டால் லைமோட ஒரு கொரக்கா துண்டும் போடலாம், பிரச்சனை இல்லை அவ்வளோ வந்து. இந்த மாதிரியும் நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சமைக்கிற விட இது கொஞ்சம் வித்தியாசமான இருந்தால் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கும் சொல்லிவிடுங்க. இந்த கிரேவியோட இடியாப்பம் செய்தால் நல்லா ருசியாக சாப்பிடலாம். சோறும் சாப்பிட இருந்தாலும் இடியாப்பமோட இது ப்ரான்ஸ் கிரேவி நல்லா இருக்கும். கொஞ்சம் உப்பு பாருங்கள். நல்லா கொதித்த பிறகு இந்த அடுப்பு ஆஃப் பண்ணலாம். நீங்கள் இந்த கிரேவிக்கு கூடுதலாக ஒன்றும் போட வேண்டாம். அந்த நான் ரோக்காடி பவுடர் உங்களுக்கு காமிக்க இதுக்கு போட்டாச்சு. ஆனால் அதுவும் கொஞ்சமாக சில்லி பவுடர் இருந்தாலும் அப்படி தான், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கூடுதலாக போட்டால் ஏதாவது அந்த ருசி தான் முன்னுக்கு வர்றது. அதனால் நாங்கள் என்ன சமைக்கிறதோ அதால் ருசி தான் முன்னுக்கு அடுக்க வேணும். மற்ற நாங்கள் அதுக்கு போடுற அந்த இன்க்ரீடியன்ஸில் அந்த ருசி வந்தால் அந்த நாங்கள் சமைக்கிறது அப்போ வேறு டைப்பாக வருது. இதில் உப்பு பாருங்க, எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாது, நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன். இப்போ நல்லா இது கொதிக்கிறது பாருங்கள், நல்லா இது கொதிக்கிறது. நல்லோட வாசனை இதில் கறியில் சூப்பராக வாரது. இப்போ இது இந்த கிரேவி கொதிச்சது போதும். நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவேன். கொதிக்கிறது, அடுப்பு ஆஃப் பண்ணாலும் கொதிக்கிறது. சரி, இந்த மாதிரி ஒரு பால் சொதியை வச்சுட்டு என்ன மாதிரி என்று எனக்கும் சொல்லுங்கள். இது ரொம்ப டேஸ்ட். இதோட இடியாப்பம் சாப்பிட்டா நீங்கள் ஒரு நாளும் இது செய்து இடியாப்பம் சாப்பிடுவாங்க. நீங்கள் இது பார்த்தா செய்து இது எனக்கும் எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.